கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சமீபத்தில் அன்னூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கோவில்களில் அடுத்தடுத்து திருட்டு சம்பவங்கள் நடந்து வந்தது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சத்தியமங்கலம் பகுதியில் பதுங்கி இருந்த கோபாலகிருஷ்ணன், மகேந்திரன், அஜித், தயாநிதி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். வேலையை விட்டு நீக்கிய ஆத்திரத்தில் கடையின் லோட் வாகனத்தை நண்பருடன் சேர்ந்து கடத்தி சென்ற ஊழியரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அயனாவரத்தில் உள்ள அரிசி கடையில் பணிபுரியும் தூத்துக்குடியை சேர்ந்த எபினேசர் என்பவர் மது போதையில் வேலைக்கு வந்ததால் உரிமையாளர் அவரை வேலையை விட்டு நீக்கியுள்ளார். இதனால் கோபமடைந்த எபினேசர் கடையின் லோடு வாகனத்தை கடத்தி சென்றார். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்த நிலையில் புகாரின் பேரில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் சென்னை கிண்டி அருகே லோடு வாகனத்தை மடக்கி பிடித்து எபினேசரையும் அவரது நண்பர் சுடலை முத்துவையும் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே டாஸ்மாக் மீது பெட்ரோல் குண்டு வீசி ஊழியரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ராஜேஷ் பாண்டி என்பவர் தனது தந்தை குடி போதைக்கு அடிமையானதால் ஆத்திரத்தில் பள்ளத்தூரில் உள்ள டாஸ்மாக் கடையின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் விற்பனையாளராக பணிபுரிந்த அர்ஜுனன் தீக்காயம்பட்டு பலியானார். இந்த வழக்கில் ராஜேஷ் பாண்டிக்கு ஆயுள் தண்டனையும் 14,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிவகங்கை மாவட்டம் முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.